என்ரோல்மெண்ட் கமிட்டி சேர்மன், வைஸ் சேர்மன் எல்லாம் உங்களுக்கு சொன்னதனுடைய முழு விவரம். இது இன்றைக்கு நீங்க முடிஞ்சு போன உடனே பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரிசீவ் பண்ண காத்திருக்காங்க. அதுக்கு பிறகு நீங்க வீட்டுல விழாக்கள் இருக்கும். கண்டிப்பா என்ரோல் பண்ற ஒவ்வொரு வீட்லயும் வந்து ஒரு குடும்ப விழா போல இருக்கும், ஃபெலிசிட்டேஷன் இருக்கும். இது எல்லாம் முடித்த பிறகு நீங்க அட்வொகேட் இந்த ப்ரொஃபஷன்ல என்டர் ஆயிருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய பார்வை சொசைட்டி மேல, சொசைட்டி உங்களை பார்க்குற விதம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்ப பெருமையா இருக்கும். நோபல் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. இந்த ப்ரொஃபஷனுடைய ஒவ்வொரு டிக்னிட்டி அண்ட் டெக்கோரத்தை மெயின்டைன் பண்ண வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. நம்முடைய என்ரோல்மெண்ட் கமிட்டி சேர்மன் கூட சொல்லுவாரு, I shall uphold the Constitution of India and rule of law. அது the uphold the Constitution of India and rule of law என்ற இந்த ஒரு ஹோத் வந்து வேற யாருக்குமே இந்தியாவில் எந்த ப்ரொஃபஷனுமே கிடையாது. கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் தவிர அதுக்கு அடுத்ததான் நாம தான் இந்த ஹோத் எடுத்துட்டு ஒரு அட்வொகேட்டா நம்ம வந்து இருக்க போறோம். இந்த காரணம் இன்னைக்கு இந்த இந்தியாவை எல்லா வகையிலும் எக்ஸிக்யூட் பண்றது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், டாக்டர் அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எக்ஸிக்யூட்டிவ் பண்ற ஒரு அத்தாரிட்டி, அந்த பவர் அட்வொகேட் கிட்ட கொடுத்திருக்கிறார் டாக்டர் அம்பேத்கர். சோ தட் நீங்க வந்து ஒரு பிரிவிலேஜ் பர்சன். இந்த இந்திய நாட்டில் இருக்கிற 142 கோடி மக்களுக்கு இல்லாத ஒரு பிரிவிலேஜ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சோ நீங்க ஆர்டினரி பர்சன் கிடையாது. ஃப்ரம் டுடே, இன்னையில இருந்து நீங்க போகிற ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு இடத்துலயும் வழக்கறிஞர் ஒரு மரியாதை உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுப்பாங்க. கோர்ட் மட்டும் இல்ல, நீங்க எங்க சென்றாலும் வழக்கறிஞர் முக்கியத்துவம் எல்லாரும் கொடுப்பாங்க. அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். சட்டத்திற்கு அப்பாற்பட்டு நாம எந்த வேலையும் செய்யக்கூடாது. சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாம வேலை செய்யணும். நமக்கு எல்லா சட்டம் பொருந்தும். அதுல அடிஷனலா நமக்கு 1961 அட்வொகேட் ஆக்ட் வந்து அடிஷனலா நமக்கு இருக்கும். மற்ற எல்லாருக்கும் இந்தியாவுக்கு எல்லா குடிமக்களுக்கும் எல்லா சட்டங்களும் பொருந்தும். ஆனா அட்வொகேட் ஆக்ட் 1961 மட்டும் வக்கீலுக்கு மட்டுமே தயாரிக்கப்பட்ட ஒரு சட்டம். இந்த சட்டத்துல நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு டியூட்டிஸ் உண்டு. இந்த டியூட்டிஸ் வந்து நமக்கு மட்டும்தான். இதை நம்ம வயலேட் பண்ணோம்னா மிஸ்கான்டக்ட்ல இதே பார் கவுன்சில் உங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயங்காது. சோ நீங்க பர்டிகுலரா கோர்ட்டுக்கு டியூட்டி டு த கோர்ட், டியூட்டி டு த கிளைண்ட், டியூட்டி டு த கலீக், சொசைட்டி, ஆப்போனன்ட் அப்படின்ற ஒரு டியூட்டி எல்லாம் இருக்கு. நம்முடைய பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு புதுச்சேரியில நீங்க அந்த பிங்க் புக்லயே இருக்கும் எல்லாமே. இந்த ரூல் ஆஃப் லா, கான்ஸ்டிடியூஷனை அப்போல் பண்றத நீங்க என்றைக்கும் வந்து இன்னைக்கு எப்படி ஹோத் எடுத்தோமோ அது வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டும் என்றும் இந்த ப்ரொஃபஷன்ல நீங்க ஒரு பெரிய வழக்கறிஞரா வர வேண்டும் என்று கூறி உங்கள் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Now I am here to propose vote of thanks.
First of all, I thank Mr. P.S. Samalraj, Chairman of the Bar Council, and I thank Mr. V. Karthikeyan, Vice Chairman of the Bar Council, and I also thank Mr. K. Balu, Chairman of the Enrollment Committee and Co-Chairman, and I also thank Mr. J. Priscilla Pandian, Chairman of the Executive Committee and Member of the Enrollment Committee, and also I thank Mr. Nadana Sigamani, Government Leader, Vellore District, for moving the enrollment. I also thank other dignitaries who are present here. I thank staffs of the Bar Council, and I also thank parents of the newly enrolled advocates who cooperated for your upcomings, and I also thank police persons and other